டிஹெச் லாரன்ஸ் எழுதிய இங்கிலீஷ் போமான ஸ்னேக்குடைய சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த போமுடைய ஈஸியான சம்மரி இந்த வீடியோ மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். 20th செஞ்சுரியில் இங்கிலீஷ் ரைட்டர், நாவலிஸ்ட், பொயட் அண்டு பெயிண்டராக ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு டிஹெச் லாரன்ஸ். இவர் எழுதின இந்த ஸ்னேக்குங்கிற போம் வந்து பேர்ட்ஸ், பீஸ்ட் அண்ட் ஃப்ளவர்ஸுங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஸ்னேக் அப்படிங்கிற போம். திஸ் போம் வாஸ் ரிட்டன் டூரிங் இஸ் ஸ்டே இன் டார்மீனியா, சிசிலி. சிசிலியில் டார்மீனாங்கிற பிளேஸில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் டிஹெச் லாரன்ஸ். அந்த சமயத்தில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இந்த போமாக எழுதியிருக்கிறாரு. இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ் வித்தவுட் அ ஃபிக்ஸ்டு ரைம் ஆர் ரிதம். The style reflects a modern narrative approach to poetry. இந்த போம் படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டோரியை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்கிற மாதிரி லிஸ்னருக்கு புரிய வரும். தென் இந்த போம் வந்து ஒரு மாடர்ன் போமாக தான் இருக்குது. இதில் வந்து ரைம் ஸ்கீம், ரிதம், ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு சிம்பிளாக மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு பொயட்டிக் ஃபார்மில் எழுதியிருக்கிறாரு. பட் அவர் வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு போம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ரைம் ஸ்கீமோட இருக்கணும், இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போது போமுடைய தீமை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். The poem describes the poet's encounter with the snake at his water trough. இவர் வீட்டில் அந்த 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 டாமினாங்கிற பிளேஸில் ஒரு ரூமில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு வாட்டர் தொட்டி இருக்குது. அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு ஸ்னேக் வருது. ஸ்னேக்கை எப்படி சந்திக்கிறாரு, ஸ்னேக் அப்ரோச் எப்படி பண்ணுறாருங்கிறதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த போமில் கொடுத்துருக்கிறாரு. த பாய்ட் இஸ் இனிஷியலி ஃபேசினேட்டட் பை த ஸ்னேக்ஸ் காம் அண்ட் ஹார்ம்லெஸ் பிஹேவியர். இவருக்கு எப்போதுமே வந்து ஜென்ரலாக என்ன நினைக்கிறாருனா, இந்த ஸ்னேக் வந்து ரொம்ப அமைதியானது, யாருக்கும் தொல்லப்படுத்தாது, யாரையுமே தீங்கு பண்ணாது, இது விஷமே இல்லாத உயிரினம் அப்படின்னு தான் ஜென்ரலாக இவர் ஒப்பீனியன் இருந்திருக்கு ஸ்னேக்கை பற்றி. லேட்டர் ஃபியர் ஓவர்டேக்ஸ் ஹிம் டு டியூ டு ஹிஸ் சைல்ட்ஹுட் டீச்சிங்ஸ். சிறு வயதில் படிச்சிருக்காரு. மற்றவங்களாம் வந்து இந்த ஸ்னேக்கை பற்றி டிஹெச் லாரன்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்னேக் வந்து விஷம் உள்ளது, இது வந்து கடிச்சா இறந்து போயிடுவாங்க, இது ரொம்ப ஆபத்தான உயிரினம்னு சொல்லியே இவருக்கு வந்து அந்த ஸ்னேக் மேலே ஒரு பயத்தை இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக இவருக்கு என்ன இருந்துக்குன்னா, ஸ்னேக்னா நல்ல உயிர்னு நினச்சிட்டே இருந்திருக்காரு. ஆனால் சைல்ட்ஹுட்டில் இவருக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ஸ்னேக்கை பற்றின ஒரு பயமான ஒரு தன்மையை தான் கொடுத்துட்டாங்க. He throws a log at the snake which then escapes into a hole. The poet feels guilty and ashamed for attacking the snake. ஸோ இதனால் ஒரு பயம் ஒன்று கிரியேட் பண்ணதுனால ஸ்னேக்கை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு மரக்கட்டையை தூக்கி என்ன பண்ணாலும் ஸ்னேக் மேலே எரிஞ்சிருவார். உடனே அந்த பயத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு ஓட்டைக்குள்ளே ஒளிஞ்சிரும், ஒரு ஹோலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாரு, நம்ம தெரியாதனமாக இந்த ஸ்னேக் அட்டாக் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஸ்னேக்னாலே நல்ல உயிரினா, ஆனால் தேவையில்லாமல் மரக்கட்டை சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. He compares his guilt to the ancient mariners after killing the albatross. எஸ்டி கோல்ரிச் எழுதின ஆன்சியன்ட் மெரைனர் அப்படிங்கிற போமை நம்ம படிச்சிருப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆல்பட்ராஸ்ங்கிற பேடை வந்து அந்த ஷிப்பில் போகிறவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவானது அந்த கப்பலில் அந்த ட்ராவல் பண்ணும்போது. அதை வந்து கம்பேர் பண்ணுறாரு. நம்மளும் வந்து இந்த ஸ்னேக் அடித்தா அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு அந்த போம் கூட. அந்த போம் ரிஃப்ளெக்ட்ஸ் த பாய்ட்ஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட், ரிக்ரெட் அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம். ஸோ இந்த போம் மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இந்த பொயட்டுக்குள்ளே ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. எதையுமே ஒத்து போக முடியல. இந்த ஸ்னேக்கை பற்றின ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, வெளியே ஒரு விஷயம் பேசுகிறாங்க, எதை அக்செப்ட் பண்ணுறது அவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் ரெக்ரெட் பண்ணுறார். ஒரு தப்பை செய்கிறோம், தப்பை வந்து லேட்டராக என்ன பண்ணுறோம், அதை வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறோம், அதை பற்றி வருந்துடும். ஒரு தெரியாதனமும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அதை பற்றி வருத்தம் தெரிவிக்கிறோம், ரெக்ரெட் பண்ணுறாங்க. அப்புறம் செல்ஃப் கிரிட்டிசம், தனக்குள்ளே வந்து இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிறது கிரிட்டிசம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை இந்த போம் வந்து ரீடர்ஸுக்கு கொடுத்துருக்குது. இப்போ நம்ம அந்த டைரெக்டாக அந்த ஸ்டாண்ட்ஸாக வழியாக அந்த சம்மரியை பார்க்கலாம். த poet expresses both admiration and fear for the snake. ஸ்னேக்கை பற்றி இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பக்கம் அது மேலே அன்பும் மரியாதை வச்சுருக்கார், இன்னொரு பக்கம் ஒரு பயத்தை வச்சுக்கிறார்.
He sees the snake as a beautiful creation of God. D.H. லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கடவுள் படைத்த அழகான உயிரினங்களை இந்த ஸ்னேக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கிரியேஷனுங்கிறாரு. His childhood education taught him to fear snakes. ஆனால் சிறு வயதிலிருந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து ஸ்னேக்னாலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆபத்தான ஒரு உயிரினம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறார். அது வந்து இவருக்கு அந்த ஸ்னேக் மேலே வந்து ஒரு பயத்தை உருவாக்குது. One hot day he finds a golden brown snake drinking from his water trough. ஒரு நாள் ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது. அந்த வெயிலுக்கான அந்த சூரிய வெளிச்சத்தில் ஸ்னேக்கை பார்க்கும்போது அந்த ஸ்னேக்குடைய உடம்பு ரொம்ப கோல்டன் கலரில் அப்படியே ரொம்ப ஷைனிங் ஆகிறத பார்க்குறாரு. தோ இனிஷியலி ஃப்ரைட்டன் ஹி நோட்டிஸஸ் ஸ்னேக்ஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல் நேச்சர். ஆனால் பார்த்த உடனே இவருக்கு வந்து பயம் வந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட கேரக்டரை பார்த்தோன்னா இவருக்கு அது மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் போயிடுச்சு, அந்த நெகட்டிவான அந்த குணம் போயிடுச்சு. ஸோ அது மேலே ஒரு மரியாதையை வந்து உருவாக்குது. The encounter triggers an inner conflict between fear and respect. ஸோ இவருக்கு ஏற்பட்ட அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட், அந்த முரண்பாடு ஒரு பயத்தையும் மரியாதையும் அந்த பாம்பு மேலே இவருக்கு உருவாக்குனதை சொல்கிறாரு. த poet's education taught him that snakes are dangerous. ஆனால் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பொயட்டு படிக்கக்கூடிய அந்த கல்வி வந்து ஒரு ஸ்னேக் அப்படின்னா அது வந்து மோசமானது அப்படிங்கிறது தான் அந்த எஜுகேஷன் கொடுத்துருக்குது. ஆனால் இயற்கையாக வந்து மற்ற உயிரினங்களில் வந்து நம்ம அன்பும் மரியாதையும் தான் நமக்கு இருக்குது. ஆனால் எஜுகேஷன் தவறுகளை தான் நமக்கு கைடு பண்ணுதுங்கிற லேர்ன் பண்ணிக்கிறாரு. He felt a mix of respect and fear towards the snake. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஸ்னேக் மேலே மரியாதை இருக்குது அப்படிங்கிறாரு. He threw a log at the snakes but missed. The snake escaped into a hole. The poet felt guilty and regret for his action. ஸோ அந்த பயத்தினால உருவாகின பிரச்சனைக்காக வருந்துறாரு, தப்பு பண்ணிட்டுமேன்னு வருந்துறாரு. இட் கம்பேர்ஸ் கில்ட் டு தி ஆன்சி மேரினர் ஹூ கில்ட் ஆல்பட்ராஸ். நம்ம தெரியும். ஸோ இந்த ஸ்லைடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொன்னது எல்லாமே சம்மப் பண்ணியிருக்குது. ஆல்பட்ராஸை கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அதற்கு பதிலாக வந்து மன்னிப்பு கேட்குறாரு, ஸ்னேக்கு அட்டாக் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இப்படிலாம் பார்த்துட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, he saw the snake as an uncrowned king. He deserved honor and ரெஸ்பெக்ட். அதனால் இந்த மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்னேக் வந்து அன்க்ரவுண்டு கிங் அப்படின்னா அவங்க முடிசூடி ரொம்ப அவங்க ஒரு அரண்மனையில் எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஸ்னேக்கும் அப்படி தான் எல்லோரும் மரியாதை கொடுக்கணும். அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு கிங் வந்து அவருக்கு ஒரு முடிசூட்டி அவர் பட்டம் கொடுத்து அவர் அரியணையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்னேக் அப்படி கிடையாது. ஸ்னேக்கு நம்ம வந்து ஒரு அரண்மனையில் வாழ வைக்கலாம் கூட, அதுக்கு முடிசூட்டி பட்டம் கொடுக்கலாம் பரவாயில்ல, மன்னருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் இந்த ஸ்னேக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவில் தான் இந்த போம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அரசனுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி உயிரினங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எல்லா உயிரினங்களும் ரொம்ப அன்பாக இருப்போம், அது டேஞ்சரஸ் கிடையாதுங்கிறத ஜென்ரலாக இவருக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்னேக்ங்கிற உயிரினம் மூலமாக இந்த போமில்.